Hi friends, welcome back to my YouTube channel. நான் உங்க நிதிஷ் குமார். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம்னா செல்ஃபோனை பற்றின ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் வந்து அது டெக்னாலஜிக்கல் க்ரோத் எவ்வளோ வளர்ந்துருக்கு இன்றைக்குன்றது தெரியும். அதாவது க்ளோத்திங், ஃபுட், ஷெல்டருக்கு அப்புறம் இப்போ செல்ஃபோனுமே நம்ம வந்து பேசிக் நீடில் எல்லாருக்கிட்டையுமே தேவைப்படக்கூடிய ஒரு பொருளாகவே மாறிட்டு வந்துட்டுருக்கு. ஃப்ரம் பார்த்தீங்கன்னா பட்டன் ஃபோன்லேருந்து ஆண்ட்ராய்டு, ஐஃபோன், இப்போ வந்து ஃபோல்டபிள் ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ்னு அதோட டெக்னாலஜி க்ரோத் வந்து ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. ஸோ அதில் நிறைய நல்ல விஷயங்கள் அதிகமாக கெட்ட விஷயங்களுமே ஒரு சைடில் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டாப் 10 ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் யூஸிங் மொபைல் ஃபோன்ஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட். ஃபோன்னால ஆக்சிடென்ட் நடக்குமானா கண்டிப்பாகவே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எஸ்பெஷலி இன் இந்தியா அதிகமாகவே நடக்குது. ஏன்னா ஃபோன் யூஸ் பண்ணுறனால பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிகிட்டே நம்ம ஃபோன் யூஸ் பண்ணும்போதுமே இஷ்யூ தான். அதே மாதிரி நம்ம சும்மா ரோட்டில் நடந்து போகும்போதுமே ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் ரோட்டை க்ராஸ் பண்ணும் போதுமே இந்த ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வண்டி ஓட்டும் போது தயவு செஞ்சு நீங்கள் வந்து மொபைல் ஃபோன்ஸை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ட்ரை டு அவாய்ட் யூஸிங் செல்ஃபோன்ஸ் வைல் டிரைவிங். அந்த செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின். செல்ஃபோன் யூஸ் பண்ணால் வெயிட் கெயின் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் நம்ம செல்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணமோ அதுலேருந்து வரக்கூடிய ப்ளூ லைட் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லீப்பை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்லீப் அஃபெக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன், இன்சோம்னியா, டயபெட்டிஸ், எஸ்பெஷலி ஒபிசிட்டி, அதாவது வெயிட் கெயின் இஷ்யூஸ் அதிகமாகவே வந்துட்டுருக்கு. அந்த தேர்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக். இதை பற்றி படிக்கும்போது எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. டெக்னிக்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பரான போஸ்டரில் நம்ம ஃபோனை யூஸ் பண்ணாதப்போ வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ ஆங்கிள் சேஞ்ச் ஆகிறனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்கில் வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ அது மூலிமா நம்ம ஸ்பைன்மே வீக் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரைட்டான போஸ்டர் அண்ட் ராங் போஸ்டரை காட்டியிருக்கேன். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருமே இந்த தப்பான போஸ்டர் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஃபோர்த்து திங் வந்து பார்த்தீங்கன்னா டீனேஜ் டெக்ஸ்டிங் டெண்டோனைட்டிஸ். இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா டீனேஜர்ஸை தான் அஃபெக்ட் பண்ணுறது. அதாவது மோஸ்ட் ஆஃப் த டீனேஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேட் பண்ணுறதை தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ இதனால் நம்ம ஃபிங்கர்ஸில் இருக்க போன்ஸ் வீக்கன் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் ஃபிஃப்த்து திங் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபிட்டல் நியூரல்ஜியா. இது வந்து நம்ம நெக் பின்னாடி இருக்கிற ஒரு நர்வ், ஆக்குபிட்டல் நர்வில் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும்போது இது வந்து சிவியரான ஹெட்டேக்கை நமக்கு காஸ் பண்ணுறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் யூஸிங் மொபைல் ஃபோன்ஸ். ஸோ அடுத்த 5 ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் யூஸிங் மொபைல் ஃபோன்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, this is bye from நிதிஷ் குமார். Thank you. Thanks for watching my video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.